வணக்கம். இது உங்களின் எம்டி தமிழ் டெக் யூடியூப் சேனல். நான் உங்கள் முர்னிஸ். இன்னைக்கான வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான 5 டிஃபரெண்ட் வைஸான வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கமாக ஒரு பெல் ஐக்கன் இருக்கு இல்லையா, அதையும் கிளிக் பண்ணி அந்த பெஸ்ட்டாக இருக்க ஆர்டர் மட்டும் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரக்கூடியதாக இருக்கும். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்ல உள்ள பெஸ்டான வெப்சைட் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இல்லாட்டி பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து சீக்கிரட்டா ஏதாவது மெசேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வெப்சைட் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அனுப்புற மெசேஜ் வந்து லிங்கா வந்து கிரியேட் பண்ணி சென்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த லிங்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை மட்டும் தான் ஓபன் பண்ணி பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். இதுக்கு வந்து உங்க மொபைல்ல வந்து கூகுள் குரோம் வந்து ஓபன் பண்ணி கொடுங்க. ஓபன் பண்ணி privatenote.com டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜ் பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுல பாருங்க நியூ நோட் அப்படின்னு இருக்குல்ல, அதுல வந்து நீங்க என்ன மெசேஜ் பண்ணுமோ அந்த மெசேஜ் வந்து டைப் பண்ணி கொடுங்க. டைப் பண்ணி அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்படிங்கன்னா கிரியேட் நோட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஒன்று ஜென்ரேட் ஆகி வந்திருக்கும். அதை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி எந்த சோசியல் மீடியா வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிடலாம். சென்ட் பண்ணிட்டு அந்த லிங்க் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தடவை மட்டும் தான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வெப்சைட் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம யூஸ் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல உள்ள ரெண்டாவது வெப்சைட் அதிகமா வீடியோ எடிட் பண்றவங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோ எடிட்டிங் டூல்ஸ் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா 123apps.com. உங்களோட மொபைல்ல வந்து கூகுள் குரோம் வந்து ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓபன் பண்ணி 123apps.com டைப் பண்ணி சர்ச் பண்ணி அப்படின்னா webapps by 123apps அப்படின்னு இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டூல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல கொடுத்துருப்பாங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு ட்ரிம் வீடியோ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணோம் அப்படின்னா சொன்னா அது ஒட்டோவா பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குள்ள வந்து எடுத்துட்டு போகும். அங்க இருந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த வீடியோ வந்து ட்ரிம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி அப்படின்னா கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வகை எடிட் பண்ணிக்கணுமோ அதை வந்து எடிட் பண்ணிட்டு அதை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கும். வீடியோ எடிட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கும். மறக்காம யூஸ் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல உள்ள மூணாவது வெப்சைட் நீங்க இருக்க ஏரியாண்ட நெட் ஸ்பீட் அது மட்டும் இல்லாம வைஃபை ஸ்பீட் எந்த அளவு இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ணி கொடுறதுக்கு ஒரு நல்ல வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெப்சைட் நேம் பாத்தீங்கன்னா fast.com. உங்க மொபைல்ல வந்து கூகுள் குரோம் வந்து ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓபன் பண்ணி fast.com டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்க மொபைல்ல வந்து எந்த அளவு நெட் ஸ்பீட் இருக்கு அப்படிங்கிறது வந்து அது ஒட்டோவா வந்து செக் பண்ணி சொல்லும். உங்க மொபைல்ல வந்து வைஃபை ஸ்பீட் எந்த அளவு இருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மொபைல்ல வந்து வைஃபை வந்து கனெக்ட் பண்ணிட்டு இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்க மொபைல்ல வந்து வைஃபை ஸ்பீட் எந்த அளவு இருக்கு அப்படிங்கிறத வந்து இலகுவாக உங்களால செக் பண்ணி கொள்ளக்கூடியதா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல உள்ள நாலாவது வெப்சைட் நீங்க ஏதாவது நெட்ல வந்து சர்ச் பண்ணக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல யாரும் வந்து ட்ராக் பண்ணாம உங்க டேட்டா வந்து யாருமே எடுத்துக்கொள்ளாம சேஃபா வந்து சர்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வெப்சைட் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா startpage.com. உங்களோட மொபைல்ல வந்து கூகுள் குரோம் வந்து ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓபன் பண்ணி startpage.com டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணா பாத்தீங்கன்னா பெஸ்டா இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஹோம் பேஜ் பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸ்டார்ட் பேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கும். வெப்சைட்ல பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல வந்து ட்ராக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களே பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாத்தீங்கன்னா நிறைய பிரைவசி வந்து சொல்லியிருப்பாங்க. நம்மளால ரீட் பண்ணி பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். சேஃபா வந்து நெட்ல வந்து சர்ச் பண்ணி தேடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம கிட்ட உள்ள கடைசி வெப்சைட் ஜிபி கணக்குல உள்ள ஃபைல்ஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். மொபைல்ல இருந்து கூகுள் குரோம் வந்து ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓபன் பண்ணி transfernow.net அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்க அப்படின்னா பாருங்க ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோ வந்து உங்க ஃபைலுக்குள்ள வந்து எடுத்துட்டு போகும். டாக்குமெண்ட் வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த டாக்குமெண்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சென்ட் ஃபைல் அப்படின்னு இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட இமெயில் அட்ரஸ் அது மட்டும் இல்லாம உங்களோட நேம் அது மாதிரிக்கே நீங்க யாருக்கு சென்ட் பண்றீங்களோ அவங்களோட இமெயில் அட்ரஸ் அதை வந்து நீங்க வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இந்த உங்களோட ஃபைல் வந்து சென்ட் ஆகிடும். நீங்க யார் சென்ட் பண்ணீங்களோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் வந்து ஓபன் பண்ணி பார்த்தாரு அப்படின்னு சொன்னா அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஓபன் பண்ணாருன்னா நீங்க அனுப்பின ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா அவரால் டவுன்லோட் பண்ணிக்கக்கூடியதா இருக்கும். ஃபைனலா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு பார்த்த 5 டிஃபரெண்ட் வெப்சைட்ல எந்த வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வெப்சைட்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வீடியோ வந்து நீங்க தொடர்ச்சியா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறும் நான் உங்கள் முர்னிஸ். நன்றி, வணக்கம்.